உள்ள பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க, ரைடிங் கியர்ஸ், தென் டாப் பாக்ஸஸ்லாம் இருக்குது. இந்த ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுரிகான், இது வந்து ஃப்ரெஞ்ச் பிராண்டு. தென் டைச்சி இருக்குது, டைச்சி வந்து ஜாப்பனீஸ் பிராண்டு. தென் ரைடிங் பூட்ஸ் இருக்குதுங்க, பால்கோ, பல்சர், என்எஸோட கிராஷ் கார்டு இருக்குது, ஹஸ்வானாவோட கிராஷ் கார்டு வச்சுருக்காங்க. தென் KTM அட்வென்ச்சரோட டைப் 1 கிராஷ் கார்டு இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம சென்னையில் 390 அட்வென்ச்சருக்கு எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சசரி ஷாப் எதுவுமே இல்லைங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சசரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6KM அவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பைக்குக்கு ஒரு சில ஆக்சசரிஸ் நான் ஆல்ரெடி பெங்களூரில் போய் ஃபிட் பண்ணியிருந்தேன். டாப் பாக்ஸஸ், அப்புறம் ரைடிங் கியர்ஸ் வேறு பார்க்கணும். ரைடிங் கியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைனாக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையும் எனக்கு விசிட் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஷோரூமில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆக்சசரி ஷாப் 6KM. அது முடிச்சுட்டு அங்கே ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ரைனாக்ஸ்க்கு வரலாம். இங்கே ஒரு சில ரைடிங் கியர்ஸ்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னோடய ரைடிங் பேண்ட் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, இது வாங்க போகிறேன். அப்புறம் ரைடிங் க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். ஸோ அது வந்து ரைனாக்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல, பெர்மிஷன் கேட்டு பார்ப்போம். உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன ப்ரைஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம சொன்ன மாதிரி 6KM அதுக்கு வந்தாச்சு. 6KM பார்த்தீங்கன்னா 6000 நான் காமிக்கிறேன். 6000 மைல்ஸ் to Isles of Man. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாசாலை KTM ஷோரூம் இருக்கா, அது பக்கத்துலேயே சப்வே இருக்கும். சப்வே ஒட்டியே ப்ரைம் ஷோரூமோட மேபி கோடவுன் மாதிரியே இருக்குது. அது அந்த காம்பவுண்ட்லேயே தான் இருக்குது 6KM. இது வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க, ரைடிங் கியர்ஸ், தென் டாப் பாக்ஸஸ்லாம் இருக்குது. இந்த ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா NHK AGV 1 இருக்குது, தென் HJC LS2 இருக்குது, ஆக்ஸார் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ தான் பிராண்ட்ஸ் இருக்குது இவங்ககிட்ட. தென் ரைடிங் ஜாக்கெட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்ககிட்ட. ஃபுரிகான், இது வந்து ஃப்ரெஞ்ச் பிராண்டு, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி பிபிஜியில் வாங்கினதுனால இப்போ நம்ம இதில் போகல. பட் ரைடிங் பேண்ட் வாங்கணும் நான், ஸோ பார்க்கலாம். தென் டைச்சி இருக்குது, டைச்சி வந்து ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லெவல் 1 நார்மல்ஸ் தான் இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். தென் டைச்சியோட ரைடிங் பேண்ட்ஸு, ப்ளஸ் இந்த டைச்சி இது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ், நம்ம சென்னை மாதிரியா கிளைமேட்டுக்கு வருதுங்க, டெய்லி யூஸ் ஜாக்கெட்ஸ் இது. இங்கே பார்த்திங்கன்னா க்ளவுஸஸ் வச்சுருக்காங்க, ஃபுரிகான், டைச்சி, எல்லாம் பிராண்டோட க்ளவுஸஸ் வச்சுருக்காங்க. தென் ரைடிங் பூட்ஸ் இருக்குதுங்க, பால்கோட ரைடிங் பூட்ஸ். So 4199 and 500, so in total 4700 and 4699. So you want reduce it like this? We change the quality. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 390யோட மேக்ஸிமம் எல்லா ஸ்பேர்ஸுமே வச்சுருக்காங்க. சாரி, எல்லா ஆக்சசரியுமே வச்சுருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா டைப் 2 கிராஷ் கார்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4750 வருது. பல்சர் என்எஸோட கிராஷ் கார்டு இருக்குது. ஹஸ்க்வேனாவோட கிராஷ் கார்டு வச்சுருக்காங்க. தென் KTM அட்வென்ச்சரோட டைப் 1 கிராஷ் கார்டு இருக்குது, 4099 rupees. டாமினரோட டைப் 2 வச்சுருக்காங்க, 4199. Yamaha FZ-ஓட 250ஓட கிராஷ் கார்டு இருக்குது, 3990. நம்ம 390 அட்வென்ச்சரோட டாப் ரேக் டைப் 2 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2999. இது வந்து அலாங் வித் பிளேட்டோடு வந்துடுது. பிளேட் செப்பரேட்டாக வாங்குறதா இருந்தால் 3199 வருது. இது டாப் ரேக் செப்பரேட், இது ஒரு டைப் 1. இது சேட்லெஸ்டே வச்சுருக்காங்க. இது ஒரு டைப். தென் பேக் ரெஸ்ட், KTM அட்வென்ச்சரோட பேக் ரெஸ்ட், நம்பர் பிளேட் ஹோல்டர், யூனிவர்சல் சைட் ஸ்டாண்ட், யூனிவர்சல் சென்டர் ஸ்டாண்ட். தென் KTM 390ஓட விண்ட்ஷீல்டு இருக்குது அலாங் வித் அந்த ஃப்ரேம். அட்வென்ச்சர் 390ஓட ஃப்ரண்ட் ஃபெண்டர் இருக்குது. டாமினார் மட்கார்ட், டாமினாரோட வைசர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் மேட்டாகோட லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரேம் மவுண்ட் இருக்குது, 7000 வருது இது. ஸ்டாப் பாக்ஸஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா GV இருக்குது அண்ட் ஷேட் SH42 இருக்குது. ஸோ ஷேட் SH42 வந்து 7999 வருது. GV பிளேட் மாடல் பார்த்தீங்கன்னா 47 liters 17850 சம்திங் வருது. தென் ASG பிராண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ஷோரூமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஐட்டம்ஸ். ப்ளஸ் இங்கே பைக் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ப்ரைஸ் 7 up to 45லேருந்து 70,000 வரைக்கும் வேரி ஆகுது பேஸ்ட் ஆன் தட் பேட்ரி டைப். அவ்வளோதான் கைஸ். பர்ச்சேஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரைனாக்ஸ் கியர்ஸுக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. மெயினாக ரைடிங் பேண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது எனக்கு. ரைடிங் பேண்ட்டு, அப்புறம் டெயில் பேக் சம்திங் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கார், ஜெய். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ. நம்ம ப்ரோ வந்துட்டார். எப்போ கூப்பிட்டாலும் வந்தாரா, ரெடியாக இருக்கார் கூட எப்பவுமே. வண்டி ஓடனா ஓடி ஓகே ஓகே கைஸ், அடுத்து நம்ம ரைனா கிளியர்ஸில் சந்திப்போம். பை. ஓகே கைஸ், இப்போது நம்ம 6 km அண்ட் ரைனாக்ஸ் ஷோரூம் தான் நம்ம வந்திருந்தோம். பட் என்னோடய சைஸுக்கு ரைடிங் கியர் கிடைக்கல. எருமை மாடு மாதிரி இருக்கேன். ஸோ கிடைக்கல. அடுத்த மார்ச் மாதம் தான் என்னோடய சைஸுக்கு வருமா பார்க்கலாம். வேறு எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளம்புறோம்.
இப்போ இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோகே பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போகிறோம். மேபி லக் இருந்துச்சா எனக்கு என்னோடய சைஸுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து தான் கிளம்புறோம். இது வந்து அண்ணா சாலையில் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நான் யாராவது வரணும்னா வந்து பார்த்துங்க. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, போகலாம். ப்ரோ, மோட்டோ கியர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே கேஸ், கிளம்பிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கானது, எந்த வண்டி வருதா இல்லையான்னு தெரியாது. ஓகே, கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:43 ஆகுது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போது மோட்டோ கியர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் பேண்ட்டு ட்ரை பண்ண வந்திருக்கோம். ரைடிங் பேண்ட் அப்புறம் டெயில் பேக் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ செட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஸோ மோட்டோ கியர் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா மாதஷா டவர் ஐபிஎஸ் ஹோட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரைடிங் பேண்ட் வாங்கலான்ட்டு வந்தோம், வாங்கியாச்சு. இது அன்பாக்சிங் நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். வாங்க. ஓகே மக்களே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ரைடிங் பேண்ட் எடுத்தாச்சு, இன்னும் ரைடிங் தான் பண்ணணும். நிறையா ஸ்பாட் யோசிச்சு வச்சுருக்கேன், பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. கரெக்டாக டைம் செட் ஆச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, வண்டிக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் வாங்கியிருந்தேன் நான், அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். மெக்கானிக் ஷாப் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய பைக்கில் என்னென்ன ஆக்சசரிஸ் மாட்டியிருக்கேன் எல்லாமே ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுறேன், க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன ஆக்சசரிஸ், எங்கே வாங்கினேன், அதோடய ப்ரைஸ் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணேன், எல்லாமே டீட்டெயில் வீடியோ நான் ஒன்று போடுறேன். ஓகே கேஸ், அடுத்து மெக்கானிக் ஷாப்பில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்துட்டோம். ஹேண்டில் பார் ரேசர் மாட்டுறதுன்னு சொல்லியிருந்தாரு, அந்த மெக்கானிக் ஷெட் வந்துட்டோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜன் ஆட்டோமொபைல்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சேலையூரில் சங்கர வித்யாலயா இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்துட்டிங்கன்னா மெட்ரோ ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஜூஸ் ஷாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸில் ராஜன் ஆட்டோமொபைல்ஸ். இப்போ நம்ம ஹேண்டில் பார் ரைசர் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் ராஜன். ஐனா, ஸோ கேடிஎம்க்கு நம்ம ப்ரோ பார்த்துங்க, வேலை பார்க்க இஷ்டப்படாது. ஸோ கேடிஎம் 390 எந்த உங்கள் வண்டிக்கு எதுனாலும் எந்த இது பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்துடுங்க, சூப்பராக பண்ணி தராங்க. ஆல்ரெடி நான் 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் நம்ம இனோவேஷன் விஜய், அப்புறம் நம்ம ஜேஜே என்லெஸ்ட் பைக்கர் நம்பர் பிளேட் எல்லாமே இங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக பண்ணி தராங்க. இல்லை 2 இன்ச் ரைசர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ 2 இன்ச் ரைசர்ஸ் மாட்டிட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க ஜனால. ஸோ அதை தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கேபிள் அவங்களே பேக்கில் 2 கேபிள் கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த கேபிள்ஸு. ஹேண்டில் பார் ரைசர் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது. உட்காந்து பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு, நான் அதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு போகலாம் நம்ம, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்டில் பார் ரைசர் மாட்டியாச்சு, ரைடிங் பேண்ட் வாங்கியாச்சு. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்கியாச்சு, பிபிஜியோடது. நான் அதோட அன்பாக்சிங் நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன் முடிஞ்சால். ஹேண்டில் பார் செம்மையாக இருக்குது, ரேஸ் பண்ணியிருக்கேன், 2 இன்ச் ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டொயின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.